அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கிய அதிபர், வெளியான புதிய தகவல். இலங்கையர்கள் பலர் கண்பார்வை இழக்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாகன இறக்குமதி அடுத்த ஆண்டு காத்திருக்கும் பெரும் சிக்கல். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. எரிபொருள் கொள்முதல் குறித்து வெளியாகிய அறிவிப்பு. பல்கலை மாணவர்கள் மீது குளவி தாக்குதல், 6 பேர் வைத்தியசாலையில். கிளிநொச்சியில் பேருந்து தரிப்பிடத்திலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு. நீதிமன்றில் சரணடைந்தார் துசித ஹெல்லுவ. வெளிநாட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இலங்கையர், இன்டர்போல் விசாரணை. இந்தோனேசியாவில் மண்சரிவு, 2 உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர், இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதிபர் தொடர்பில் சங்கத்தில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலைக்கு ஒன்றின் அதிபர் ஒருவர் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில், அதிபர் சேவையில் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 5 வயது வந்தவர் நீரிழிவு நோயுடன் வாழ்வதாகவும் அவர்களில் 3 பகுதியினர் கண் தொடர்பான சிக்கல்கள் உருவாகும் அபாயத்தில் இருப்பதாகவும் இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய கண் வைத்தியசாலையின் ஆலோசகர், கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கபில பந்ததிலக இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வயது வந்தோரிடையே நீரிழிவு நோயின் பரவல் 23% முதல் 30% வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 5 இது பாதிக்கின்றது. சமீபத்திய தரவுகளின்படி பொது நீரிழிவு நோய் பாதிப்பு 73% அதிகரித்துள்ளது. உலகளவில் 9 பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் கண்டறியப்படுகின்றது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 3 பகுதியினருக்கு கண் நோய்களை உருவாக்குகின்றது. மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் 11% பேருக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் உள்ளது. நீரிழிவு நோய் குறிப்பாக உழைக்கும் வயதுடைய மக்களிடையே பார்வையை கணிசமாக பாதிக்கின்றது. இதனால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 923 மில்லியன் வருமான இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கண் வைத்தியசாலையின் நீரிழிவு கண் சிகிச்சை பிரிவுக்கு வரும் பெரும்பாலான நோயாளிகள் முதியவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் 40 முதல் 50 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்று மருத்துவர் பந்ததிலக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரிகள் எதிர்பார்த்ததை விட ரூபாய் 100 பில்லியனுக்கும் அதிகமான வருவாயை ஈட்டியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையிலான பொது நிதிக்குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் வாகன இறக்குமதி குறைவதால் அடுத்த ஆண்டு வருவாய் வளர்ச்சி குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வருட இறுதி 4 மாதங்களில் 582 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடப்பாண்டின் முதல் 10 மாதங்களில் 2,50,000 வரையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 63,000 கோடி ரூபாய் வரி வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது.
இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதிக்காக 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் வாகன இறக்குமதிக்காக அதிக நிதி கடந்த செப்டம்பர் மாதமே செலவிடப்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. வாகன இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதத்திலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த செப்டம்பர் மாதம் வாகன இறக்குமதிக்காக 286 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையில் தகுதி பெறும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டிலுள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்னவால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு 4 பீடங்களில் மாத்திரமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எரிபொருள் கொள்முதலுக்கு மின்னணு செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர செந்திகுமார தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அல்லது 3 நிறுவனங்கள் மட்டுமே எரிபொருள் வழங்க அனுமதிக்கப்பட்டன என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் புதிய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் வெளிப்படையான கொள்முதல் நடைமுறைகளுடன் 5 முதல் 10 நிறுவனங்கள் எண்ணெய் வழங்க முன்வந்துள்ளதாக மயூரா செந்திகுமார சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் தற்போது எரிபொருள் கொள்முதல் சில சந்தைகளுக்கு மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் ஆப்பிரிக்க மற்றும் பிற சந்தைகளில் இருந்து எரிபொருளை வாங்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ருகுணு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவர்கள் குழுவொன்று குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று பொகவந்தலாவ மோரோ தோட்டத்தில் அமைந்துள்ள பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக வந்திருந்த மாணவர்கள் குழுவொன்று மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவி கூட்டை கலைத்தமையினால் இந்த குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். குளவி தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் குழுவிலிருந்து 6 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக பல பல்கலைகளை சேர்ந்த மாணவர்கள் இந்த நாட்களில் தங்கியிருந்து பங்கேற்கின்றனர். சம்பவம் தொடர்பில் பொகவந்தலாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இனங்காணப்படாத நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனையின் வீதியின் தட்டுவன்கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்திலிருந்து இன்று காலை காவல்துறையினர் குறித்த சடலத்தை மீட்டுள்ளனர். 36 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹெல்லொழுவ நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக வருகை தந்துள்ளார். நாரகேன்பிட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துசித ஹெல்லொழுவ பெயரிடப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துசித ஹெல்லொழுவ நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். இஸ்ரேலுக்கு கட்டுமானத்துறை பணிக்காக சென்ற இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலியை சேர்ந்த 38 வயதான ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருவரால் குறித்த இலங்கையர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கொலையாளி 2 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிய காவல்துறையினர் இன்டர்போல் பிரிவுடன் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதோடு 21 பேர் மாயமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக 3 கிராமங்களில் நேற்று மாலை ஏற்பட்ட மண் சரிவில் 12 வீடுகள் இடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மண் சரிவால் வீடுகளின் இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளதோடு 21 பேர் மாயமாகியுள்ளனர்.
மாயமானவர்களை தேடும் பணி மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என தேசிய பேரிடர் முகாமைத்துவ செய்தி தொடர்பாளர் அப்துல் முஹாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.